சார் வணக்கம் சார். நான் நடிகர் ஜெயோட அப்பா, மியூசிக் டைரக்டர் தேவா அண்ணனோட அடுத்த தம்பி, சபேஷ் முரளிக்கு அண்ணன். அதுக்கப்புறம் சிவா எங்கள் தங்கச்சிகள அண்ணன். சபேஷ் முரளி அவங்கள பற்றி சொல்லணுன்னா ரீ ரெக்கார்டிங்கில் நம்பர் 1 பிளேயர்ஸ் அவங்க. அதுவும் பெரிய மியூசிக் டைரக்டரில் இளையராஜா சாருக்கு அப்புறம் சபேஷ் முரளி தான் சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. அப்படிப்பட்டவர் படிச்சுட்டாரு. எங்கள் மனசு புரியல, தெரியல. நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன், கீபோர்ட் பிளேயர். அவரை மாதிரி நான் இன்னி வரைக்கும் பார்க்கல. அந்த ஒரு சாஃப்ட் ஃபிங்கரிங் கிடைக்காது யாருக்கும். ரியலி சொல்கிறேன், அந்த சாஃப்ட் ஃபிங்கரிங் கிடைக்காது. நல்ல மனுஷன், எல்லார்ட்டையும் ஜாலியாக பேசுவார். கொஞ்சம் ஸ்லைட்டாக போவார், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. நல்ல மனுஷங்க. சாரி, தேங்க்யூ வெரி மச். என்னுடைய சகோதரர் ஸ்தானத்தில் இருந்தவர் சபேஷ். நாங்கள்லாம் ஒரே ஊரை சேர்ந்தவங்க, பக்கத்து தெரு. அப்போத்துலேருந்தே அப்போவே பாட்டும் தாளமாக தான் இருப்பார். ரொம்ப அதிர்ந்து பேச மாட்டார். மாயன் நான் படம் தேவாண்ணன் ஒர்க் பண்ணும்போது அப்போ தான் அவர்கிட்ட நிறைய நான் பேசியிருக்கேன். ஊரை பற்றி, ஊரில் இருக்க அங்கே ஒரு சிங்கர் இருந்தார், இந்துகுமார் வின்சென்ட்னு. அவங்கள பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருப்போம். ஒரு பெரிய இழப்பு இசைத்துறைக்கு. தேவானந்த் தான் பாவம் தனித்து விடப்பட்டவராக இருக்கார். பட் அவருடைய இடத்துல அதே வயதுக்காரங்களான நாங்கள்லாம் இருக்கோன்ற ஒரு ஆதரவு தான். மற்றபடி அவருடைய நண்பர்கள், ரசிகர்கள், அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாகவும் என்னுடைய அனுதாபங்கள். என்ன பேசணுன்னு தெரியல இந்த மாதிரி சூழ்நிலையில். இப்போது நானும் சபேஷனும் ஃபஸ்ட்டு ரொம்ப மியூசிக் டைரக்டருக்கு கீபோர்ட் பிளேயராக தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் சபேஷ் ஒரு பெரிய கீபோர்ட் பிளேயர் இருந்தனால நான் ஒரு ரிதம் பிளேயர். ஆக்சுவலாக சபேஷ் பிளேயிங்கை பார்த்து தான் நான் ஒரு கீபோர்ட் பிளேயராகவே நான் ஆனேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிளேயரு, நல்ல ஞானம் உள்ளவர். எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். அதுக்கப்புறம் அண்ணா ஸ்டார்டிங்கில் அவர் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். டிவி ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் இது மாதிரி ஒரு சேனல் ஃபஸ்ட்டு வந்தது. அவருக்கு மியூசிக் வந்தது. அவர் அப்போ பண்ணக்கூடாது, ஏன்னா கவர்மெண்ட்டில் இருந்தனால அவரால் பண்ண முடியல. அவர் தான் என்னையும் சபேஷும், ஆக்சுவலாக சபேஷ் என்னை விட எல்டர், அவர் எனக்கு மூத்தவர். அவர் அப்போ என்ன பண்ணார், அவர் சபேஷ் முரளின்ட்டு ஒரு டைட்டில் வச்சு அந்த சீரியலுக்கு எங்களை அறிமுகப்படுத்திருந்த அண்ணன் அவங்க தான். ஸோ அதுலேருந்து அவர் படத்துக்கு, அந்த சீரியலுக்கு பேர் வச்சது இல்லாமல் அவர் படத்துக்கெல்லாம் எங்களை ஒரு அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டராக எங்களை வளர்த்து விட்டவர் அவர். அதே மாதிரி சபேஷை ஒரு நல்ல பெரிய சிங்கரை, ஒரு கானானா சபேஷ்னா கானான்ற மாதிரி ஒரு பேர் வாங்கி கொடுத்தவர் அண்ணன். எல்லாருக்கும் தெரியும், இந்த குன்றத்தில் கோவில் கட்டின்னு ஒரு பாட்டு ஃபஸ்ட்டு சபேஷை ஒரு ட்ராக் பாட சொன்னாங்க. அப்போ சுபாஷ் சார் பார்த்துட்டு சபேஷ் வாய்ஸ் நல்லா இருக்க, ஒரு சாங் கொடுத்து பார்க்கலான்னு அந்த குன்றத்து நேசம்னு ஒரு படத்தில் குன்றத்தில் கோவில் கட்டின்னு ஒரு பாட்டு கொடுத்தாரு. ஸோ அந்த பாட்டு பம்பர் ஹிட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுலேருந்து எல்லாரும் ஒரு படம் அண்ணா மியூசிக் பண்ணாக்கா சபேஷோ அண்ணனோ யாராவது ஒரு கானா பாட்டு பாடி ஆகணுன்ற நிலைமைக்கு ஒரு கானான்னு ஒரு படத்துலன்னு உருவாங்கன்னு அண்ணா கொண்டு வந்துட்டார். அது சபேஷ்க்கு பெரிய ஒரு நல்ல அண்ணன். கச்சேரியில் அவர் ரொம்ப பாட்டு பாடியிருக்கார், கானா பாட்டு. இருந்தாலும் சபேஷுக்கு தான் கானா பாட்டை கச்சேரியில் எல்லா பாட்டும் நீ பாடுன்ட்டு அவர் 2 பாட்டு தான் பாடுவார். ஆனால் சபேஷ்க்கு 4-5 பாட்டு கொடுத்து பாட சொல்லுவார். அந்த மாதிரி சபேஷ் மேலே அப்படி ஒரு உயிர் அண்ணனுக்கு. இந்த மாதிரிலாம். அப்புறம் மியூசிக் பண்ணோம் தனியாக, அண்ணன் சொல்லி தான் பண்ணோம். அண்ணன் இதே சுபாஷ் தான். சுபாஷுக்கு தான் ஃபஸ்ட்டு நீ குன்றத்தில் கோயில் கட்டி பாடின ஃபஸ்ட்டு சாங். அதே மாதிரி அவர் படத்துக்கு நீ ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ணுங்க, சபேஷ் முரளி பண்ணுங்க, எவ்வளோ நாள் தான் இப்படியே இருப்பீங்கன்ட்டு அவர் தான் சொல்லி
நேசம் படத்துக்கு அப்புறம் இந்த ஒரு படம், அது 1000 பொய் சொல்லின்னு ஒரு படம். அதுக்கு மியூசிக் டைரக்டராக எங்களை அறிமுகப்படுத்தினார் அண்ணன் தான் சொல்லி, சுபாஷ் சார்கிட்ட சொல்லி. அதில் மியூசிக் டைரக்டராக நாங்கள் அறிமுகமானோம். ஆனால் அந்த படம் வரல. படம் வந்து ரீரெக்கார்டிங் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சு அது வர முடியாமல் ஏதோ ஒரு சூழ்நிலை வர முடியல. அதுக்கப்புறம் தான் ரவிக்குமார் சார் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அப்போ நான் வந்து உனக்கு என் படத்துக்கு ஒன்று பண்ணிட்டு சபேஷ், ஏன்னா சபேஷும் ரவிக்குமார் சாரும் கிளாஸ்மேட், 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க, ஒரே கிளாஸ்மேட்டு. ஸோ அதில் வந்து சமுத்திரம் படத்துக்கு எங்களை மியூசிக்காக அறிமுகப்படுத்தினார். அதில் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துட்டு தான் இருந்தோம். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அந்த ஆண்டவன் சீக்கிரம் கூப்பிட்டுக்கிட்டார் சபேஷை. ஆனால் சபேஷ் வந்து ஒரு மியூசிக்கு, ஒரு எங்கள் ஃபேமிலியிலேயே ஒரு நல்ல மியூசிக் இன்வால்வ்டு. ஒரு கச்சேரிக்கு வந்தால் கூட கிராண்டாக பாடிடுவான். அப்படி ஒரு இது, நல்ல திறமையானவன், நல்ல ஞானம் எல்லாமே. இப்போ நான் ஏதோ ஒரு பாட்டு பண்ணாக்கா என்னை விட ஏதோ பண்ணோன்னு தான் அவன் நினைப்பான். அந்த மாதிரி அது புறமா கிடையாது, போட்டி தான். நல்லா பண்ணோன்ற ஒரு போட்டி தான். எல்லாத்துக்குமே வந்து அவன் நினைக்கிறத தான் பண்ணுவான். அந்த மாதிரி அண்ணன் கூட சொல்லுவார், எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூட்டர் வாங்குறது சபேஷ், ஃபஸ்ட்டு கார் வாங்குறது சபேஷ், ஃபஸ்ட்டு வீடு கட்டுறது சபேஷ், அதுக்கப்புறம் தான் அண்ணன் நாங்கள் எல்லாருமே. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த சபேஷ் முரளி வந்து அப்படியே தொடரும். இது வந்து ஸ்டாப் ஆகாது. ஏன்னாக்கா சபேஷ் முரளி டைட்டில் தான் எல்லாருக்கும் ஜனங்களுக்கு தெரியும், வெறும் முரளின்றது யாருக்கும் தெரியாது. ஸோ சபேஷ் முரளி இன்னும் வர காலத்துலேயும் சபேஷ் முரளி தான் தொடரும். ஏன்னா அவன் ஆத்மா இங்கே தான் சுற்றிட்டு அந்த மியூசிக்கில் தான் இருக்கும். நன்றி. பஞ்சபாண்டவர்கள் மாதிரி தேவாசார் சகோதரர்களானாவே சபேஷன், முரளி, சம்பத், சிவான்னு அந்த ஒற்றுமையான அந்த சகோதரர்களில் ஒருத்தர் இன்னைக்கு நம்ம இழந்துட்டோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சோகமான விஷயம். சபேஷன் வந்து ரொம்ப கெட்டிக்காரரு. அதாவது அவர் கீபோர்ட்லேயும் சரி, ப்ரோக்ராம் பண்ணுறதுலேயும் அவர் வந்து ரொம்ப கிரேட்டாக இருப்பார். கிட்டத்தட்ட இந்த 4 பேரும் சேர்ந்து தான் தேவா. அந்த மிக முக்கியமான ஒரு தூணாக இருந்து அவருடைய இந்த தேவா சாருடைய சக்ஸஸில் மிக முக்கியமான தூணாக இருந்தவர் திரு சபேஷன் அவர்கள். அவருடைய இழப்பு வந்து உண்மையிலுமே மிகப்பெரிய இழப்பு. அந்த நமக்கு எல்லாத்தையும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா அவங்க பண்ண மியூசிக்கு, அதோட ரீச்சு, குறுகிய காலத்தில் தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலத்தில் நிறைய கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் எங்கே பார்த்தாலும் தேவா இன்னிசை, தேனிசை தென்றல் தேவா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கொடியை ஏற்றுறதுக்கு காரணமானவர்கள் அவரும் ஒருத்தர். அவரை இழந்தது நமக்கே இவ்வளோ வருத்தமாக இருக்குது. தேவா சாருக்கும் மற்ற சகோதரர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் நம்ம எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. அவரை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப எளிமையானவர். அவர் இருக்கிற இடமே தெரியாது. அந்த நானும் தேவா சாரை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன். இந்த மியூசிக் பண்ணும்போது தேவா சார் டியூன் போட்ட உடனே அவர் இருக்கிற இடமே தெரியாது. அதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த ப்ரோக்ராமிங்கில் உட்காந்து சபேஷன் சாரும் முரளி சாரும் அதுக்கு பூந்து விளையாடுவாங்க. மிக திறமையானவர்களில் ஒருத்தர். இப்போது அதாவது தமிழ்நாடு சவுத் இந்தியாவுக்கு இந்த இசையமைப்பாளர் சங்கத்தோட தலைவராக அவர் வந்தார். ஒரு நல்ல மனிதர், எல்லாத்தையும் நேசிக்கக்கூடியவர், அன்பாளர், பண்பாளர். அந்த உயர் பதவிக்கு வரும்போது கூட ரொம்ப சாதாரணமாக, பணிவாக, அன்பாக, அடக்கமாக, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே பேசுகிற ஒரு குணம் படைத்த அந்த மிகச்சிறந்த இசையமைப்பாளர். அது அந்த பொக்கிஷம் படத்துலையெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக அவரே தனியாக பண்ண மியூசிக் பண்ண படங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக அந்த பொக்கிஷம் படம் வந்து சேரனோட படத்தில் மிக அற்புதமான பாடல்களை கொடுத்துருப்பார். ஸோ அவர் இல்லாத உண்மையிலுமே நான் ரொம்ப வருத்தப்படுறேன். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக அந்த குடும்பத்துக்கும், தேவா சார் மற்றும் அவருடைய சகோதரர்கள் குடும்பத்திற்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு.
அந்த ஆண்டவனுடைய திருப்பாதங்களில் அவருடைய ஆன்மா இளைப்பார நான் வேண்டிக்கிறேன்.